நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னோட உடம்பு தாங்க இங்க இருக்கு. மனசு முழுக்க, எண்ணம் முழுக்க ஜந்தர் மந்தர்ல தாங்க இருக்கு. உண்மையிலேயே என்னால என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கு. உரிமைக்காக போராடினா அடிப்பீங்களா? மக்களுக்காக தானே அரசாங்கம். மக்களோட பிரச்சனைய தீர்க்க தான் இவ்ளோ பெரிய கவர்மெண்ட்டே செயல்படுதுன்னு இவ்ளோ நாளா நெனச்சுட்டு இருக்கிறோம். சாதாரண மாணவர்கள் தானே, இவங்க என்ன பண்ணிட போறாங்கன்னு நெனச்ச எல்லாருக்கும் இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல பதில் இருக்கு. ஹிந்திக்காரன், வடக்கன்ஸ்ன்னு மோசமா பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவனோட செய்கை எல்லாம் தரமா இருக்கு. மனிதநேயம், ஒற்றுமை இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு உலகத்துக்கே உதாரணமா அங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. காந்தியோட போராட்டத்தையோ, வ.உ.சி.யோட போராட்டத்தையோ நாம நேர்ல பார்த்ததில்ல. ஆனா இவங்க அத்தன பேரும் நமக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க அவங்கள. இன்னொரு பக்கம் ஸ்விக்கி, சொமேட்டோ, ஜெப்டோன்னு ஃபுட் ஆர்டர் பண்ணி வந்துகிட்டே இருக்கு. யார் யாருக்கு அனுப்புறாங்கன்னே தெரியாத அளவுக்கு சாப்பாடு அங்க குமிஞ்சிட்டு இருக்கு. பஞ்சாப் வீரர்கள் வந்ததுக்கு அப்புறம், அவங்க குடுத்த சப்போர்ட்டுக்கு அப்புறம், அங்க இருக்கிற எல்லாருக்குமே புது தெம்பே வந்த மாதிரி இருக்குங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா நடக்கணும். இவங்க படுற கஷ்டத்துக்கு, இவங்களோட கோரிக்கை சீக்கிரமா நிறைவேறணும் அப்படின்னு கடவுள வேண்டிக்கிறேன்.